உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திமுக பிரமுகர்களால் சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது அதிமுக ஆட்சி அமைத்தும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் அதிமுக வேட்பாளர் PV ரமணா உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் PV ரமணா தலைமையில் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றியத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை ஒன்றிய செயலாளர் சிட்ரன் சீனிவாசன் தலைமை தாங்கினார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய சட்டமன்ற வேட்பாளரான PV ரமணா திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதால் சட்டவிரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார். மக்களுக்கும் வேலை செய்யல, நாட்டுக்கும் வேலை செய்யல. தோல்வியடைந்த இந்த அரசாங்கம், தோல்வியடைந்த ஆட்சியாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் ஒரு தோல்வியடைந்த முதலமைச்சர். அந்த தோல்வியடைந்த முதலமைச்சருடைய பிரதிநிதி நம்ம முடிந்து போன சட்டமன்ற உறுப்பினர் விஜய் ராஜேந்திரன். டெஸ்பிரேஷன் அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த பக்கம் ஓடுறான் ஒன்று நடக்குது, இந்த பக்கம் ஓடுறான் ஒன்று நடக்குது, இந்த பக்கம் ஓடுறான் ஒன்று நடக்குது, இந்த பக்கம் ஓடுறான் ஒன்று நடக்குது. இதுதான் இன்றைக்கு களம். இந்த களத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிற பலத்துக்கு காரணம் மக்கள். இன்னொன்று இந்த MLA வேட்பாளர். இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கடந்த ஒரு வருடமாக நமக்கு பல்வேறு வழிமுறைகளை, வாய்ப்புகளை பணி செய்வதற்கு, இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, இதை கட்டமைப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார். அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சிருக்கிறோம். கிளை இப்போ போட்டுருக்கோம். அந்த பூத்துக்களையே செயல்படுத்தணும். இப்போ பூத்துக்கு நம்ம ஒவ்வொரு பூத்துக்கும் வாக்காளர் பட்டியல் கொடுத்துருவோம். இந்த வாக்காளர் பட்டியலில் சரியான முறையில் 100 வாக்காளர்களாக பிரித்து ஒட்ட வேண்டும். குடும்ப வயது வாரியாக, குடும்ப வாரியாக, பகுதி வாரியாக ஒரு நோட்டு புத்தகத்தில் 100 வாக்காளர்களை ஒட்ட வேண்டும். அப்படி எதுக்காக ஓட்டணும்னா, வாக்காளர் பட்டியலில் 1-2 ஓட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கும். 3வது ஓட்டு, அந்த குடும்ப ஓட்டு 50வது வரிசை என்று போயிருக்கும். அதை தேடி எடுத்து இந்த குடும்ப ஓட்டில் ஒட்டணும். அப்போதான் அவர்களை போய் சந்தித்து நம் வாக்கு கேட்பதற்கு வசதியாக இருக்கும். இது போன்ற இந்த வழிமுறைகளை சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும்.